കലാഭൂഷണം പള്ളിയിലെ വൈഭവ കലാസഭയാണ്. Asli dia orang Sumatera. Lain apa? அவர்கள் எழுதிய இவர்கள் மகாத்மாக்கள் என்கின்ற அனைவரையும் அறிவுரைக்கிறோம். அந்த வகையில் கலாநிதி திருமணம் வழங்குவதற்காக அவர்களையும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஞானசூரிய அவர்களையும் வருக வருகை வரவேற்பதோடு மற்றும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற தங்கள் அத்தனை பேரையும் சிரம் தாழ்த்தி வருக வருகை வரவேற்று என்னுடைய வரவேற்புரை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆசைப்படுகிறேன். அவருடைய பட்ட படிப்பாளர் சிவசிறந்த பத்திரிகையிடத்திலே இருந்து தகவல்களை திரட்டி ஒரு நூலாக வெளியிடுகின்ற இந்த விழா தொடர்பாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார்கள். சர்வானந்தா அவர்கள் மிக ஆளுமை உடைய ஒருவர். சின்ன வயதிலேயே அவர் இங்கே இருந்து கொழும்பிலே சென்று கொழும்பு கல்லூரியிலே படித்தவர். எனக்கு தெரிய அவருடைய தமையனால் இறைவனின் திணைக்களத்திலே பெரிய பதவியில் உள்ளவர் அமரர் எல்லையா அவர்கள் இவரை சிறு வயதிலேயே கொழும்பிலே கொண்டு போய் தன்னுடைய வீட்டிலே படித்தார். அதனாலே ஆங்கிலம், சிங்களம், தமிழ் மூன்றிலும் பாண்டித்யனுடைய சர்வானந்தா அவர்கள் நாங்கள் சிறுவர்களாக இருக்கிறபோது கொழும்பிலே இருந்து பின்பு இங்கே வந்தார். சின்ன எங்களுடைய சிறுவர்களாகவே நாங்கள் இவரை சந்தித்தது குறைந்த கொழும்பிலே தான் படித்தார். அதனாலே கொழும்பிலே அவருக்கு பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், தமிழ் சங்கம், கொழும்பிலே வாழ்ந்த சான்றோர்களோடும் நீண்ட கால தொடர்பு அவர்களுக்கு இருந்தது. யாழ்ப்பாணத்துக்கு வந்து அவர்கள் அண்ணா நிறுவன அதிபர் திரு நடராஜா அவர்கள் மற்ற தொழில் சார்ந்தவர்களோடு சேர்ந்து நல்ல வழிகாட்டுதல்கள் பலவற்றுக்கு முன்னோடியாக இருந்தார்கள்.
பின்பு அவருடைய சகோதரன் அமரர் சரவணபவன் அவர்களோடு சேர்ந்து வாணிபத்திலே தொடர்பு கொண்டு துபாய் நாட்டிலே போய்கொண்டிருக்கிறது. அங்கே இருந்தது சில ஆண்டுகள் இங்கே இல்லை. பின்பு திருப்பி பிறவும் கொழும்புக்கு வந்து இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே நிரந்தரமாக இருக்கிறார். சர்வானந்தா அவர்களுடைய குடும்ப பின்னணி ஒரு கல்வி பின்னணி. இளவிலே இருந்து கொக்குவில் இருந்து கல்வியிலே ஆரம்ப காலத்திலே படித்தவர்களே அவருடைய தந்தையார் இருவர். நாங்கள் இளவிலே ராசாதினானையார் சொல்றார். கொக்குவில் இருந்து கல்வி ஆரம்பமான பழைய மாணவர் சங்க படத்திலே ராசாதினானையார் அந்த காலத்தில் கொக்குவில் இருந்து கல்வியிலே ஆரம்பமான கல்வி துவங்கின ஆண்டில் படித்த இளவில் பழைய அவருடைய பிள்ளைகளில் ஒரு கல்வியிலே வல்லவர்கள் நல்லறியா அவர்கள் சிறந்த ஒரு ஆற்றல். எனவே சர்வானந்தாவுடைய வீட்டிலேயே கல்வி சூழல் இருந்தது. அவர்கள் கொழும்பிலே வசித்து இங்கே கொழும்பிலேயே பத்திரிகைகளோடு தொடர்பு கொண்ட காரணத்தினாலே பல்வேறு துணை பெயர்களிலே சிறிய விடயங்களை எழுதி கொண்டிருந்தது. சிறுவர்களுக்கான சில ஆக்கங்களை எழுதி கொண்டிருந்தது. அது ஒவ்வொரு பேரிலே எழுதி கொண்டிருந்தது. சமீப காலத்திலே கணபதி சர்வானந்தா என்ற பெயர் இன்றைக்கு ஒரு பிரபல்யம் பெற்றிருக்கிறது. பல பத்திரிகையிலே அவர் தொடர்ந்து எழுதுவதனால் அவருடைய பேர் பிரபல்யம் பெற்றிருக்கிறது. அவருடைய ஆற்றலையும் அவருடைய பத்திரிகை துறை அனுபவமும் சிறப்பெற்றிருக்கிறது. அவரை வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு அவர் எடுத்திருக்கின்ற தலையங்கம் இவர்கள் மகாத்மாக்கள் என்று அவர்கள் தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஆத்மா இருந்தாலும் சில ஆத்மாக்கள் மகாத்மாக்கள். காந்திக்கு மகாத்மா என்பது பட்டம் பேர் தான். காந்தி என்று ஒரு தனி மனிதரிடம் சில உயர்ந்த சிந்தனைகள் இருந்தது ஒரு மகாத்மா. ஒரு பல உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு உதாரணம், காந்தி கஸ்தூரிபாயோடு போயிடத்திலே அவருடைய போராட்ட காலத்திலே பயணம் செய்வதற்கு ஓடி வந்து போயிடம் விழிக்கிற நேரம் அவர் கஸ்தூரிபாயை எரிந்துவிட்டு தானும் போயிடத்திலே இருக்கிறார். போது காந்தியினுடைய காலில் இருந்த ஒற்றை செருப்பு கரண்டு தண்டவாளத்துக்குள்ளே ரயில் படிக்கிறது. காந்தியுடைய மனைவி பாவம் கஸ்தூரிபாய் உங்களோட செருப்பு கீழே விழுந்துட்டு கத்துறாங்க. ரயில் படிக்கிறது. காந்தி என்ன செய்யறார்? தன்னை ஒரு செருப்பை கலட்டி அந்த செருப்பு விழுந்த இடத்துல தெரிஞ்சுக்க யாரோ பயன்படுத்த. இதன் சாதாரண ஆத்மாவுக்கும் மகாத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம். காந்தியினுடைய புரட்சி, காந்தியினுடைய சிந்தனை எல்லாவற்றுக்கும் அப்பால காந்தி மகாத்மான்னு சிந்திப்பதற்கு சின்ன நடுவர் ஒற்றை செருப்போடு போயிட்டு எடுத்து மனைவி செருப்பு கத்த காந்தி என்ன செய்தார்? தன்னுடைய மற்ற ஒற்றை செருப்பை விழுந்த இடத்தை நோக்கி எழுதினார். யாருக்காவது இந்த வித்தியாசமான ஆத்மாவுக்கு பட்டம் மகாத்மாவுக்கு வைத்தார். மகாத்மாவை பற்றி நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள். சத்திய சோதியை சின்ன வயதிலேயே நீங்கள் பல பேர் வாசித்திருப்பீர்கள். கலதல சத்திய சோதியை வாசி. மகாத்மாக்கள் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் காந்தியை குறை சொல்வதற்கிறார்கள் ஒன்று சொல்லுவார்கள். கோட்ஸே மரண நிலையில் இருந்த கோட்ஸையை உளவியலாளர்கள் போயிட்டு கண்டார்கள். வேறு ஆட்கள் போய் சிறை குளத்திலே போயிட்டு கண்டார்கள். அப்போ ஒரு உளவியலாளர் சொன்னால் கோட்ஸையை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று காந்தி கடைசியாக கேட்டார். கோட்ஸை அதுக்கு என்ன பதில் சொல்லுவது என்று கேட்டோட கோட்ஸை சொன்னா பெண்ணை சிறையில் வச்சிருக்கிறார்கள். உடனே அந்த பத்திரிகை சில காந்தி உயிரோடு இருந்தால் வெளியிட்டார். இதுதான் மகாத்மா. எனவே மகாத்மா அந்த செய்தியை நாங்கள் படிக்கின்ற போதெல்லாம்
எத்தனையோ விதமான ஆத்மாக்கள் மகாத்மா மாதிரியான காரியங்கள், இந்த காந்தி மாதிரிகள் இன்னும் பெரிய காரியங்கள் செய்த மகாத்மாக்கள் இருக்கிறார். அப்போ நாங்கள் இன்றைக்கு எத்தனையோ பெரியவர்களுடைய சரித்திரத்தை படிக்கிறோம். அன்னை தெரேசா பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். உலக நாட்டில் பிறந்து இந்தியாவிலிருந்து வந்து தொழுநோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு வீடாக பிச்சை எடுக்கிறார். ஒரு வீட்டுல வாசல் செல்வதை விளக்கி முழுகி அடைச்சு நீயா வந்தாயின்னு சொல்லி என்னன்னு கேட்டா, நான் தொழுநோயால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை வளர்க்கிற பிச்சைதான். அவருடைய கையில துப்பி விட்டார். நாங்கள் என்ன மண்ணடித்து இருக்கோம், என்னடா துப்பின. அந்த மகாத்மா என்ன செய்தது, துப்பின கையை அப்படி பிடிச்சு கொண்டு மற்ற கையை நீட்டி இனத்து தர வேண்டிய சன்மானத்தை தந்து விட்டார். நான் வளர்க்கின்ற குழந்தைகளுக்கு ஏதாவது என்ன துன்பப்பட்டிருப்பார் துப்பினவர். அப்போ மகாத்மாக்கள் என்றால் யார்? எத்தனையோ எதிர்வினைகளை, எத்தனையோ துன்பங்களையும் இந்த உலகத்திலே சந்தித்துக் கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றவர்கள். இன்றைக்கு எத்தனையோ விதமான உலகம் இருக்கு. என் பத்திரிகையில தான் எழுதியிருக்கிறார். பத்திரிகை எல்லாம் உண்மை பேசுகிறதா கேட்டா அதனுடைய துன்பம். சரி, பத்திரிகையில வேலை செய்வதெல்லாம் நேர்மையா நடக்கிறார்களா இல்ல முதலாளி சொன்னா செய்வோம். அப்போ எதுவும் எழுதலாம், எதுவும் பேசலாம், எதையும் விலை கேட்கலாம்ங்கிற சூழ்நிலை தான் இருக்கு. அதற்கு அப்படி இல்லை. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய முன்னாள் புகழ்பூத்த அதிபர் என் சபாரத்னம் ஈழநாடு பத்திரிகையிலே ஆசிரியராக இருந்தார். அம்பலவாண வீதியிலே அத்தியடியிலே மாலையிலே அதை சந்திக்க போவர்களை நான் போவேன். என்னுடைய பெரிய தொகுதி அவர். நான் போனால் பலரும் கேட்பார், இன்றைக்கு பத்திரத்தில் சரியாக கட்டிட்டார். என்னுடைய வீட்டிலே துப்பாக்கி முனையிலே வீட்டிலே தாலி கொடி வைரத்தோட சில பொருட்கள் களவு போயிட்டு வீட்டிலே அறையில போட்டு நான் உடைச்சு எடுத்தார். இந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இணைவிலே அப்படி பெரிய பொருட்கள் வெனிசவாரன் கேள்விப்பட்டு அனந்த கிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் மீதவன் அந்த மாட கோயில ஈழநாட வேலை செய்வார். அது சொன்ன திரும்ப சந்திச்சார். நான் போறேன். அவர் என்ன செய்தார், வினவில் பரந்தாமத்தை திகிலூட்டு சம்பவப்பட்ட ஒரு தலைப்பு போட்டு 2-3 நகையை கூட எழுதிவிட்டார். அதுல களவெடுத்தவங்க சட்டம். அவர்கிட்ட 2 தாரை கொடி கலவுகிறது, வேற வேறு நகை அப்படின்ட்டு கூட போட்டு எழுதிவிட்டார். சொல்ல இந்த பத்திரிகை எடுத்தால சில பிரச்சனை வேற படிக்கும். கலவடத்தவங்க சட்டை யாருக்கு அந்த தாலிக்குடி கட்ட தாலிக்குடி யாருக்கு இந்த கட்டுங்கிறது செய்யறது என் சபாரா அதன்படி கண்ட முடியும். அதே போல எங்களுடைய பத்திரிகை துறையிலே பந்தி எடுத்ததுக்கு பெரிய சான்றோர்கள் இருந்தார்கள். இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் ஹெரன் ஈழநாடு ஆசிரியர் இந்தியாவை வச்சு அவர்கள் தெல்லிப்படை தொக்கியம்மன் கோயிலில் நடந்த சைவ சித்தாந்த மகாநாட்டை பாராட்டி பவளவிழா ஆரணிய மாநாட்டுடைய பவளவிழா நடந்தது. அதை பாராட்டி ஹெரன் அவர்கள் எழுதினார்கள். ஆசிரியர் திரையங்கத்திலே முடிக்கிற போது அவர்கள் எழுதினார்கள், தெல்லிப்படை தொக்கியம்மன் கோயில் ஆதரவற்றவர்களுடைய ஒரு இல்லம் உருவாக வேண்டும். அப்படியான நல்ல காரியங்களை இந்த மாநாட்டோடு தொடர்பு. அந்த ஆசிரியர் இலங்கத்தை பார்த்து வித்வான் சீனா ஆரம்பவர்கள் அடுத்த நாள் கட்டுரை என்ன தங்கம் பாப்பா விட்டு கட்டாய ஒரு சிறுவர் பெண்களுக்கு ஒரு வாழ்வழிக்கிற இல்லத்தை தொடர். பத்திரிகை ஆசிரியர்களுடைய எழுத்தும் வித்வான் ஆர்வத்தின் எழுத்தும்
அப்படி ஒரு இல்லம் துவங்குறதுக்கு காரணமானது இன்னைக்கு 43 வருஷம் இந்த இல்லம். பத்திரி ஆசிரியருடைய தலைப்பு ஒரு இல்லம் பிறப்பதற்கு காரணம். ஒரு